ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம், ஆய்த்துலன் சேனல்ல எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிவோஷனல் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சிவராத்திரி அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டுக்குள்ள வரது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதி யோகி, நம்மளோட வெள்ளிங்கிரி மலையில இருந்து ஆதி யோகி அவங்க ரதத்தேர் நம்மளோட சத்தீஸ்வரர் கோயிலை நோக்கி வருதுங்க. அதோட சத்தம் தான் பின்னாடி நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த ரதத்தேர் வரதை முன்னோட்டு நாம கைலாய வாத்தியமும் 1008 திருவிளக்குகளும் நம்மளோட சத்தீஸ்வரர் கோயில்ல வந்து இன்னைக்கு அந்த பூஜை நடக்க உள்ளதுங்க. அந்த பூஜையை நாம இங்க என்ன நடக்குதோ அதை நம்மளோட ஆய்த்துலன் சேனல்ல நம்மளோட மக்களுக்கு, சிவ பக்தர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது நம்ம ஆய்த்துலோரனோட கடமை அல்லவா. அந்த வீடியோவை இப்ப நாம ஆரம்பிக்க போறோம். இந்த வீடியோ முழுசா ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அழகா ஆதியோகி அவங்க நம்மளோட சிவாலயத்தை தேடி வந்திருக்காங்க. அது மகா சிவராத்திரிக்காக. நம்மளோட சத்தீஸ்வரர் கோயிலையும் மகா சிவராத்திரி நம்ம லைவோட அங்க மகா சிவராத்திரி வந்து நம்மளோட வெள்ளிங்கிரி மலையில் நடக்கிறத லைவோட நம்ம போனோம். அதோட முன்னிட்டு இன்னைக்கு இதோட வேலையை ஆரம்பிச்சதா கூட நம்ம வச்சுக்கலாங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. நம்ம அங்க நம்ம ஈஷா பவுண்டேஷன்ல பாக்குற விஷயத்த அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிற ஆதி யோகியோட ரதத்தை பத்தி அங்க ஈசா பவுண்டேஷன்ல இருந்து நம்ம ஈரோட்லோட கோஆர்டினேட்டர் இருக்காங்க, நம்ம ராமச்சந்திரன். அவங்கள்ட்டயே சில விஷயங்கள் கேட்டுக்கலாம். அவங்களே டீட்டெயிலா சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். கேட்கலாங்க. நமஸ்காரங்க, என்னோட பேர் ராமச்சந்திரன். நான் ஈஷா யோகாவில் தன்னார்வ தொண்டரா இருக்கிறேன். இப்போ நம்ம ஆதியோகி பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து தமிழகம் முழுக்க ஒரு 4 ஆதியோகி வந்து வர்றாங்க. இது வந்து 2005ல இருந்து சத்குரு அவங்க வந்து அங்க 112 அடி மகா ஆதியோகி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா இப்ப நம்ம ஈரோட்டுக்கு வந்து ஒரு 3 நாளா வந்து மாநகரம் ஃபுல்லாவே நம்ம வளம் வந்திருக்கோம் ரதம். மக்கள் எல்லாரும் ஆதியோகியை பார்க்குற விதத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து என்னுடைய சொந்த அனுபவமா பல விஷயங்களை பார்த்திருக்கேன். சாதாரண மக்கள் கடவுளை எப்படி வழிபடுறாங்கிறதே என் கண்ணா என்னோட அனுபவமா எனக்கு அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது முதல்ல. ஏன்னா நானே கடவுள்னா ஒரு கற்பனை உலகத்துல இருந்தேன். ஆதியோகி மூலமா எனக்கு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வர்ற மக்கள், பார்க்குற மக்கள் எல்லாரும் வந்து இறைவன்கிட்ட வந்து அவங்க ஏதோ டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பொருளாதார சூழ்நிலை. அந்த மாதிரி மக்கள் சாமியை பார்த்தோன்னே கையில இருக்க ஏதோ ஒண்ணு கடவுளுக்கு கொண்டாந்து அர்ப்பணிக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பெரிய பிரமிப்பா இருக்குதுங்க. உண்மையாலுமே வந்துங்க ஆதியோகி வந்து ஈஷா பவுண்டேஷன்ல போய் பார்க்காதவங்களுக்கு கூட நம்ம இடத்துக்கே கொண்டு வந்து ஆதியோகியை கண்ணு முன்னாடி காட்டுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆமா, நம்ம ரோட்ல அன்னைக்கு வந்துட்டு இருந்தப்ப சொல்றாங்க, இந்த ஈஷா போகுதுன்னே சொல்றாங்க. நாங்க எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல, அவங்களுக்கே எல்லாமே தெரியுதுங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த சிவமார்க்கத்தையும் ஈஷா யோகா மையத்தை பத்தியும் சத்குருவோட வழிகாட்டுதலை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து தங்கிட்ட என்ன அவங்க அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு அம்மா பார்த்தேன், ஒரு 10 ரூபாயை கொண்டுட்டு நாங்க ரதம் போயிட்டு நிறுத்துக்கு வேகமா ஒடியாந்தது. ஏதோ ஒடியாருது, ஏதோ கேட்க போகுதுன்னு பார்த்தா ஒண்ணுமே கேட்கலைங்க. அந்த 10 ரூபாயை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிவனை பார்த்து கும்பிட்டு அவங்க எல்லாம் சுரத பார்க்கும்போது எனக்குள்ள வந்து நான் வச்சிருந்த அந்த கணக்கெல்லாம் நிறைய உடைஞ்சது. இது மாதிரி வந்து மகா சிவராத்திரி டைம்ல ஒவ்வொரு வருஷமும் ரதம் வந்து எல்லா ஊர்களுக்கும் வருது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பூராமே நம்ம போயிட்டு இருக்கோம். இது முறைப்படி நம்ம அனுமதி வாங்கி மக்களை வந்து சந்திக்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு அரசாங்கமும் நல்ல சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் வந்து அதை விட மிகப்பெரிய வரவேற்பு. கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நகரத்தை விட நகரத்துல கூட அப்படி பார்த்துட்டு அவங்க அங்கிருந்தோ கும்பிட்டு போறாங்க. நீங்க இப்போ மகா சிவராத்திரி என்னைக்கு அதை பத்தின டீட்டெயில் நம்ம ஈஷா பவுண்டேஷன் நடக்க போதை பத்தி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் வரோன்னு நினைக்கிறவங்க கூட வருவாங்க அங்க நேரடியில. நம்ம வர்ற பிப்ரவரி மாசம் தான் நம்ம மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்றோம். அந்த நாள்ல வந்து நீங்க ஆதியோகியை வந்து சந்திக்க அங்கேயும் வரலாம். சிவராத்திரியில நீங்க வந்து ஆசிரமத்திலையும் கலந்துக்கலாம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க இருக்கிற இடத்துல சில பேர் வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அவங்க கோவிலே கூட பண்ண முடியும்னா அவங்க லைவ் டெலிகாஸ்டும் நம்ம பண்றோம். ஈரோட்லயும் நம்ம பரிமள மகால்ல அன்னைக்கு விடிய நிகழ்ச்சி நடத்துறோம். மந்திர உச்சாரணை சத்குரு செய்யறாங்க, மிட் நைட் மெடிடேஷன் சொல்லி அதுவும் நடக்குது. அப்புறம் அன்னதானமும் செய்யறோம். மக்கள் எல்லாரும் வந்து நீங்க கலந்துக்கிட்டு சிவனுடைய ஆசி வழங்கணும்னு எங்க எல்லாரையும் ஆசை. ரொம்ப சந்தோஷங்க. பிப்ரவரி 26 அன்னைக்கு மகா சிவராத்திரி நம்ம ஈசா பவுண்டேஷன்ல நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப பிரம்மாண்டமா
தான் நடக்கும். அதுல நம்மள எல்லாம் கலந்துக்க வைக்கிறதுக்காகவும் இது மாதிரி பல விஷயங்கள் தான் நம்மளோட இந்து கம்யூனிட்டியை வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போய் சேர்த்தோம். இந்த விஷயத்த இவங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு மிக்க மிக்க நன்றிங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த வருஷம் வந்துங்க நம்ம ஈசா ஃபவுண்டேஷன்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒரு விஷயம் நடக்கிறதா கேள்விப்பட்டோம். அதாவது வருஷம் நம்ம நைட்டு மிட் நைட் மெடிடேஷன் சொல்லிட்டு சத்குரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மந்திர உச்சாரணையா எல்லாருக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துல இருந்து ஒரு குரு கையால, அதாவது காடுகள்ல போய் ஒரு தவம் இருந்து ஒரு தீட்சை வாங்குறது தான் நம்ம பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. சத்குரு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வருஷத்துல இருந்து மகா மந்திர தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீட்சை முறையை நேரடியா மக்களுக்கு இந்த வருஷம் அந்த மிட் நைட் மெடிடேஷன்ல வழங்குறாங்க. இது வந்து இது வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி சுலபமா மக்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஒரு குரு தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த வருஷத்துல இருந்து மகா மந்திர தீட்சை கொடுக்குறாங்க. இதை கட்டாயம் எல்லா மக்களும் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ரெடிமேட் உலகம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வேகமா அலைஞ்சு வந்தா மட்டும்தான் கிடைக்குங்களா? இல்லைங்கண்ணா, நீங்க வந்து வீட்டுல இருந்தே டெலிவிஷன் மூலியமாவும் இதை நீங்க பெற முடியும். அல்லது ஒவ்வொரு சென்டர்லையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு பக்கமும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். அதுலயும் நேரடியா வந்து நீங்க கலந்துக்கிட்டு பண்ண முடியும். நேரடியா ஈஷா யோகா மையம் போயும் நீங்க இதை வந்து நம்ம நிகழ்ச்சியில பரிமள மகால்லையும் பண்ண முடியும். நீங்க அந்த நிகழ்ச்சியில முழுமையா உங்களை வந்து சத்குரு முன்னாடியே சொல்லுவாங்க சில கைடன்ஸ், அதை பயன்படுத்தி நீங்க வந்து முழுமையா ஒரு குரு கூட இருந்தீங்கன்னா சுலபமா வந்து குரு பாத்துக்குவாரு. அது எப்படி மிகப்பெரிய விஞ்ஞான உலகம் ரொம்ப ஸ்பீடா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நம்மளோட மன அமைதிக்காக நம்ம மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு குரு கையில இது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பலன். அதுவும் நம்ம பிப்ரவரி 26 அன்னைக்கு இதை ஆரம்பிச்சு வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலனுங்க. ரொம்ப நன்றிங்க உங்களை பார்த்தது. நன்றி. இவ்வளவு மும்மரமா வந்து நம்மளோட பேட்டையில இருந்து நம்ம பெண்மணிகள் எவ்வளவு அழகா வந்து இப்போ 1000 திருவிளக்குகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். 1008 திருவிளக்குகள்ங்கிறது நம்ம ஆதி யோகிக்காக இப்போ எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலயும் 7 விளக்கு வச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல குழந்தைகள், பெண்கள், அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நம்ம கைலாய வாத்தியத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம். அவங்க குழு அவங்கள்ட்ட இருந்தே கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தே சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன இந்த வாத்தியம், இந்த மியூசிக் பத்தி நம்ம என்னங்கறத நம்ம அவங்கள்ட்ட இருந்தே சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்களோட பேர்ல இருந்து நீங்க சொல்லலாம். ஐயா, நாங்க நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த வாத்தியம் சிவனுக்குரிய வாத்தியம், கைலாய வாத்தியம்னு பேருங்க. இந்த வாத்தியம் சிவனுக்கு மட்டும் வாசிக்கிற அரிதான வாத்தியம், பழம்பெரும் வாத்தியங்க. இது வந்து ஆதி இதுல வந்து ஒரு முரசு, கைலாயத்துல பூதகண வாத்தியம்னு இன்னொரு பேர் இதுக்கு இருக்குதுங்க. இது வந்து கைலாயத்தையும் நாம சொல்றோம், இந்த பூதகண வாத்தியம் அப்படின்னு இதுக்கு பேர் மறு பேர் இருக்குதுங்க. இதுக்கு வந்து இந்த உடலை, இந்த பிரம்ம தாளம், குட்டத்தாரை, சங்குநாதம், கொம்பு, பொக்கரை, இந்த மாதிரி இன்னும் பல வாத்திய கருவிகள்லாம் இருக்குதுங்க. இப்ப நாங்க ஓரளவுக்கு ஒரு சில வாத்தியங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் அதுக்குண்டான வாத்தியங்கள் முரசு வரையுமே இது இருக்குதுங்க. இந்த வாத்தியம் நாங்க கஸ்பாப்பேட்டை ஊரே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நாங்க ஒரு 2 வருஷமா நாங்க கைலாய வாத்தியத்தை நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரோம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உங்க மூலியமா இன்னைக்கு வந்திருக்குது. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. பின்னாடி